அப்பா அம்மா என்ன தெரியும்? எங்களை பார்த்தா உங்களுக்கு நன்றாக தெரியவில்லையா? தெரியுதப்பா. நேற்று தினத்திலே உன் கணவருக்கு நான் தளபதியா இருந்தேன் அல்லவா? மந்திரியாக இருந்தேன். ஆமா. அப்போ உன்னிடத்திற்கு தொண்டு புரிந்து கொண்டிருந்தேன். ஆமா. சரி. அப்போது எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, எனக்கு பிள்ளை இல்ல அப்படி என்று சொன்ன உடனே சரி நேற்றத்திலே என் கணவர் மடித்து விட்டார். அந்த ஸ்ரீமந்த கணவர் மடித்து விட்டார். அதனால எங்கள் 4 பிள்ளைகளையும் உனக்கு தார வார்த்தை கொடுக்கிறேன் என்று உனக்கு 4 பிள்ளை கொடுத்த அல்லவா? உங்களிடத்துல ஒப்படைச்சேன். அதோ இந்த 4 பிள்ளைங்க வந்து விட்டார்கள். 4 பிள்ளைகள் வந்திருக்காங்க. ஆமா. நான் பெத்த பிள்ளைங்களா? பார்த்தா நீயே பயந்துருவ. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ பெற்றிருக்கிறம்மா. ஆமா. எங்க இருக்காங்க? ஏமா இப்படி பெற்றெடுத்த? அடிச்சு நோய் அடிச்சா 1 டன் வெயிட் அடிக்கலாம். அடிக்கிற வேலை வச்சு கூடாது, வயசுக்கு அந்த மாதிரி பண்ணிக்காங்க. அடிச்சு தாங்குறவன நானு. இதுதான் அவன் 1 டன் தொண்டு மகாசூரன். என்ன பெற்றெடுத்த தாய் நீ. அப்படியா? அட வாங்கடா என் மக்களே. உங்களை பார்ப்பதற்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சந்தோஷம் அப்பா. உங்களை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? இருக்கட்டும். ஆனால் நாங்க 4 பேரும் உங்களுடைய பிள்ளைகள். யாருக்கு பயந்து இவரிடத்தில் ஏன் ஒப்படைத்தார்? எதற்காக ஒப்படைத்தார்? அது எப்படிதான் சொல்லட்டும்? யாருக்கு பயந்து இந்த கவுஜகராஜனுக்கும் கலாவதிக்கும் கமலாவதி இடத்தில் ஏன் ஒப்படைக்க காரணம்? கவுஜகராஜன் இடத்தில் ஏன் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கண்ணு எனக்கு சொல்ல மனு வல்ல.
உடைய தந்தையார் இந்த மண் எடுக்க போனவர் தாய்க்கு மண்ணு கொண்டு வர பூமியை பாய போல சுருட்டும் போது அந்த ஆயனுடைய சூழ்ச்சினால ஊர் மகளாறு கொண்டு தந்தையை கொண்டு விட்டார் ஆயம் ஆயவன் என் தந்தையை நடித்தது யாரு? மாயாரி மாயன் கண்ணன். ஒரு கணவன் இறந்து விட்டா எப்படி இருக்கணும்? வெள்ளை புடவை கட்டி விதவி கோலத்தில் இருக்கணும். விதவி கோலத்தில் தான் இருக்கணும். ஆனால் ஒரு கணவனை இழந்தவ பூவம் பொட்டோடும் நகை நட்டோடு புடவையோடு இருக்க. அதனால நான் ஒன்று புரிந்து விட்டேன். என்ன காரணம் தெரியுமா? அடியே அடியவா பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டு வராத. கணவனை இழந்தவன் விதவி கோலத்தில் இருக்கணும். கேட்கிற கேள்விக்கு மட்டும் சரியாக. ஆனா நீயும் அந்த கண்ணபுரத்துல ஒண்ணு சேர்ந்து கண்ணன் மேல ஆசை வைத்து உன் கணவனை மடித்த, மாய மேல ஆசை வைத்து மன்னவரம் அடித்த, ஆய மேல ஆசை வைத்து உன்னுடைய ஆடவனம் அடித்திருக்கிற. ஒரு பொழுது இல்லையப்பா இல்லடா மகனே. அந்த பரண
ஆசை வைத்து பத்தாவணி மடித்திருக்கிறார். மன்னவன் நினைத்ததுண்டு கடந்து 300 நாள் சுமந்து தோல் நடுங்க தொட நடுங்க என் கொஞ்சம் வயிறு நடுங்க உங்களுக்கு செத்த தாயிடா செத்த தாயின்னு பாராம இப்படி என்ன அடிச்சு கொள்றீங்களே கண்ணு. ஒரு கணவனை இழந்த பிறகு உனக்கு எதுக்கு கழுத்துல தாலி கயிறு உனக்கெல்லாம் அடிந்த பிறகு இந்த ரகசியம் நம்மளுக்கு மட்டும் தெரியும், மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் எவ்வளவு நாள மறைச்சு வாழ்ந்தவா. கணவனை இழந்தவ வெள்ளை புடவை கட்டணும், நீ பூவும் பொட்டோடு நகை நட்டோடு புடவையோடு இருக்கிற மன்னவனே மடிந்த பிறகு உனக்கு எதுக்கடி மாங்கலியா? கணவன் செத்துட்டானல்ல, கணவன் செத்த பிறகு உனக்கு கழுத்துல அதுக்கு தாடி புருஷனா மடிந்த பிறகு உன் நெத்தில அதுக்கு பூவும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆடை ஆவரணம் இந்த நகை நட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு விதவை கணவனை இழந்தவன் விதவை கோலத்தில் தான் இருக்கும்.
இப்பொழுதுதான் இந்த ஆடையில பார்க்கும் போதுதான் ஒரு கணவனை இழந்தது இப்படிதான் இருக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி பூவும் பொட்டோடு பட்டு புடவையோடு நகை நட்டோடு இருக்கிற நீ கண்ண மேல ஆசை வச்சு உன் கணவனை கொண்டிருக்கிற. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கண்ணன் மாயனிடத்துல சமருக்கு போவீங்க. அந்த கண்ணனால உங்களுடைய அப்பமாருக்கு வந்த கொடுமை உங்களுக்கு வந்துருந்து சொல்லிதாண்டா இருந்தது. நீ மாயக்கனி நடிக்கிற இப்படி எல்லாம் அழுந்தா மன இறங்கி விட்டு விடுவான் என்று எங்களிடத்தில் மாயக்கண்ணி விடுகிறார். இவளை என்ன செய்யணும் தெரியுமா? ஏனென்றால் அவளுடைய அங்கத்துல நம்ம 4 பேச்சு பெற்றுட்டோம். தாய் என்ற ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறோம். என்னது? என்ன பிறக்க வைத்த காரணத்துக்காக, எங்களை 4 பேருக்கும் உன்னுடைய அங்கத்தில் பிறக்க வைத்த காரணத்துக்காக ஒரே முட்டு என்ன கொண்டுடுங்க. ஆனால் எங்களை 4 பேச்சும் பெற்றெடுத்த ஒரே காரணத்துக்காக உயிரோடு விடும். அதனால இனிமேல் இந்த நாட்டுல உனக்கு இடம் கிடையாது. அதனால தெரு தெருவாவா வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து எங்காவது போட்டு எங்க முகத்திலே விழித்துக் கூடாது. நம் தந்தையாகப்பட்ட இரணையாட்சிதனம் அடித்த வந்த கண்ணன். அதனால நான் அரிமகாசூரன், நான் அரியக்கோரி கடுமையாக தவம் புரிந்து நம்மளை யாராலுமே ஜெயமரக்கூடாது. அப்படி என்று நான் அரிய தேடி யாகத்தை செய்து வர வாங்க வேண்டும். நீ சிவமகாசூரன், சிவமகாசூரன், நீ சிவனை நினைத்து கடுமையாக யாகத்தை செய்து நீ வரம் புரிகிறது. நீ பிரம்ம மகாசுரன், சத்தியவாக சென்று அந்த சத்தியவாகத்தை ஆளக்கூடிய அந்த பிரம்மாவிடத்தில் சென்று கடுமையாக யாகத்தை செய்து நீ வர வாங்கணும். எப்படி? நீ யாரை தேடி போற? தேவரை தேடி போற. தேவரை தேடி சென்று நீயும் சென்று வரத்தை பெற்று வரும். கடுமையாக யாவங்கள் புரிய வேண்டும். இந்த தேவாதி தேவர்களை நமக்குள் அடக்கம் செய்யும். அடக்கம். தம்பிமார்களா, நீங்க சென்று நான் சிவனை கோரி யாகத்தை செய்து அரிய கோரி கடுமையாக யாகத்தை செய்து நான் வரத்தை வாங்கி விடுறா ஆனால் எங்களை யாருமே ஜெயம் பெறக்கூடாது. இதே போல சக்தி இருக்கணும். ஆமா, இந்த வீரம் தீரம் ஆங்குர பட்சபலம் இவை அனைத்தும் எங்களை யாருமே என்ன ஜெயம் பெறக்கூடாது. நான் அரிமகாசூரன், நான் அரிய கோரி தவம் இருக்கணும். தவம் புரியவன் நான் புறப்பட்டுமா? கிடைக்காத